விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண கணவன் மனைவி விவாகரத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம், என்னுடைய கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரும் மென்ஷன் பண்ண விஷயம். இதையெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த விவாகரத்தை நான் கேட்குறேன். என்னுடைய குழந்தைகளுக்கும் எனக்கும் ஃப்யூச்சருக்கான தகுந்த ஜீவனாம்சத்தை இந்த கோர்ட் எனக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண சில விஷயங்களால மொத்த திரையுலகமே ஆடி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் அவருடைய அப்பாவான சந்திரசேகர் ஒரு விஷயத்த இப்போ வெளியிட்டிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னுடைய மகனுக்கு நாங்களே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள், வார்த்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு மேலே நான் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொன்ன விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் இன்னைக்கு பேசுபொருளாக போயிருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பி சொன்ன விஷயங்களை உங்களுடைய அந்த டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு மேலே உங்களை மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோபா சந்திரசேகர் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அவர் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக தான் சங்கீதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவளுக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சோம். இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை நான் பார்க்கும்போது எனக்கு வர ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் விஜய் மற்றும் சங்கீதாங்கிறது பலருக்குமே தெரியாது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பல கோடீஸ்வரங்க நடிகைகள் அவங்கள மாதிரி சங்கீதா கிடையாது. சங்கீதா மாதிரி ஒரு பர்சனை இந்த உலகத்துல யாராலையுமே பார்க்க முடியாது. சாது மிரண்டா காது பொல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதாவோட குணம். அமைதி, ஒரு பூ மாதிரி தான் சங்கீதா. குழந்தைங்களை வளர்க்குறதுலையா இருக்கட்டும், விஜய் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு விஜயை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப பெண் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சங்கீதாவோட குணமும் இருக்கும், பக்குவமும் இருக்கும். குழந்தைங்களை எவ்வளோ அளவுக்கு அவங்க பக்குவமாக வளர்த்துருக்காங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு தடவை பார்க்குற வர எங்ககிட்ட கூட நாங்கள் ஏதாவது கொடுத்தா அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமல் அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஹெல்த் கெட்டு போயிடும், அவங்களால அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தான் 24 ஹவர்ஸும் நினச்சிட்டு இருப்பாங்க. விஜய் சந்தோஷமா இல்லைன்னா 25 ஆண்டு காலம் எப்படி சங்கீதா கூட வாழ்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட 30 வருட திரைப்பட வாழ்க்கையில் எத்தனையோ நடிகைகளை அவர் சந்திச்சிருப்பாரு. அவருடைய மனசில் எந்த விதமான இதையும் தோணி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை பார்த்து இன்னைக்கு ரொம்பவும் மோசமான கேள்விகளை கேட்டிருக்காரு. உங்களால் மட்டும்தான் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க இப்படி சொன்னாங்க, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க கதையா திருச்சி போடுறீங்க. ஆனா இது ஒரு சோஷியல் மீடியாவுக்கு நல்லது கிடையாது, அது ஹெல்த்தியும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய தமிழக முதல்வராக தான் என்னுடைய மகன் இன்னைக்கு இருக்காரு. உங்களுக்கு தான் 24 மணி நேரமும் அவர் வேலை செய்கிறாரு. அப்படி இருக்கிற மனுஷனுக்கு நிறைய உதவிகளை நீங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ பேசுகிறதோ தயவு செய்து வச்சுக்காதீங்க. நீங்கள் அவர்கிட்ட 1000 கேள்விகளை கேட்கலாம், அது அரசியல் ரீதியாகவும் மக்கள் தொடர்பிலானதாக மட்டும்தான் இருக்கணும். ஆனால் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் மோசமான விஷயம். அது எந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்தும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நின்று பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் தாம்பத்தியமான அந்யூன்யமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி 3வது நபரோட தலையீடு, பேச்சு, விமர்சனம், கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும்போது எந்த மனுஷனாலையும் அதை தாங்க முடியாது. என்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, இது யாருக்குமே பொருந்தும். தயவு செய்து ஒருத்தர் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனசை தயவு செய்து மனதளவில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரசிகர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த விஷயத்தை பற்றி பெருசு பண்ணி பேசுகிறதோ திரையுலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே நான் இதை சொல்கிறேன். இந்த விஷயங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட நடக்கலாம், இல்லை ஏற்கனவே நடந்திருக்கலாம். இதை பற்றி பெருசு பண்ணி பேசுறது உங்களுக்கு ஒரு இதை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது ரொம்பவும்
சங்கடமான நாகரிகம் இல்லாம விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரசேகர் 2 பேருமே அவங்களுடைய விவாகரத்தை பத்திய பேச்சுக்கு அவங்களே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இது தொடர்பான எந்த கேள்வியும் தங்களிடம் கேட்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.